ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல 4 காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ 4 ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சம்பாதிச்சது ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஒரு நாள் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. எங்கடா இருக்கேன்னு கேட்டான். நான் வந்து பஸ்ஸில் இருக்கேன்னேன். உடனே தப்பு பண்ணுறேன்றான். ஏய், அப்படி என்னடா தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா, நான் இங்கிலீஷில் அவங்ககிட்ட கெத்தா சொன்னேன், மச்சான் ஐ எம் இந்த பஸ்ஸுன்னு. அவன் தப்பு பண்ணுறேன்றான். டேய், பஸ்ஸில் போகிறது என்னடா தப்பு அப்படின்னு கேட்டா, அப்போ சொல்கிறான், நீ பஸ்ல போறது தப்பு இல்லடா, ஆனா ஐ எம் இந்த பஸ் சொல்லக்கூடாது, ஐ எம் ஆன் த பஸ்ஸா. நான் கேட்டேன், நான் என்னடா படிக்காத ஒரு படத்துல வர விவேக் சார் மாதிரி பைக் மேல டபுள் ஸ்டாண்டிங்ல போறேன் நானு. அதுக்கு அவன் சொல்றான், சின்ன ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு காரு, அதுக்குள்ள நீ இருந்தா இந்த கார் சொல்லலாம். ஆனா பஸ்ஸில் வந்து நான் வந்து நடக்கலாம், உட்காரலாம், தூங்கலாம். ஸோ அதனால ஐ எம் ஆன் த பஸ்ன்னு தான் சொல்லணுமா. அதே மாதிரி தான் ஃப்ளைட்டில் போனாலும் ஐ எம் ஆன் த ஃப்ளைட் தான் சொல்லணுமா, இந்த ஃப்ளைட் சொல்லக்கூடாதான். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பஸ்ஸில் போறீங்கன்னா தப்பாக பேசாதீங்க, ஐ எம் ஆன் த பஸ்ன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.